Good morning, students. This video deals with Unit 3 supplementary lesson, The First Patient, written by Christopher Victor Burgess. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த டென்டிஸ்ட் சர்ஜரி ரூம்குள்ளே அந்த நர்ஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேமர் எடுத்துகிட்டு போனாங்க, தென் செகண்ட் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போனாங்க, தேர்டு ஆக்ஸா பிளேடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ ஆக்ஸா பிளேடு எடுத்துகிட்டு போன வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சர்ஜரி ரூம்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு, இந்த ஆக்ஸா பிளேடில் எதையோ போட்டு அறுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த உமன் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரி ரூமோட டோருக்கு பக்கத்தில் ஓடுறாங்க. அந்த டோரை தள்ளிட்டு உள்ளே போயிடலாமாங்கிறதுக்காக பார்க்க ஓடுறாங்க. ஆனால் உமன் 2 உமன் 6 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு அந்த ஷீட்டில் அவங்க உட்கார வைக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நவ் டுடே கண்டினியூ. உமன் 3, யூ ரியலி மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். Woman 2, there dear, I am sure it is not as bad as it sounds. They place woman 1 back in her seat. Woman 1, I am not waiting to find out. I have heard enough. Woman 3, I prefer to keep my toothache. Woman 4, so do I. Me too. Those pliers would never fit my mouth. Anyway, it's better than being murdered anyway. Standing exist woman 3, woman 4 and woman 6. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, உமன் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இந்த பேட் சவுண்டை கண்டிப்பாக என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 சொல்கிறாங்க. ஸோ உமன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் வெயிட் பண்ண முடியல, நான் இப்போவே என்ன பண்ணணும், ஜோவை போய் நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உமன் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னுடைய டூத்தேக்கு நான் லைக் பண்ணிக்கிறேன். நான் அதாவது வலியாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உமன் 3 சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உமன் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் அதே மாதிரி தான் இந்த பிளேயர்ஸு, இந்த ஹேமர், இந்த ஹாக்ஸாலாம் என்னுடைய மவுத்துக்கு ஃபிட் ஆகாது. இது என்னது, கொலை செய்கிறத விட அதாவது இதை விட எது பெட்டர் அப்படின்னா மர்டர் பண்ணுறதே பெட்டராக இருக்கும் போல் எனக்கு தோணுது. அதனால் நானும் என்ன பண்ண மாட்டேன், நானும் இந்த டென்டிஸ்ட்டை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 3யும் உமன் 4ம் அண்ட் உமன் 6 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமை விட்டு எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க, வெளியில் போகிறாங்க டென்டிஸ்ட்டை பார்க்காமையே. Man 7, just watch them go, cowards, every one of them. Woman 2, it is all very well you talking this way. You don't seem to have any nerves at all. Man 7, this is nothing to some of the things I have heard of. I could tell you things that would make your hair stand on end. There was once. Woman 2, I am sure we don't want to hear it. My hair is standing on end already. The sighing is heard again, even louder and harsher this time. Woman 1 wails and man 4 groans. அப்போ அந்த உமன் 3, உமன் 4 அண்ட் உமன் 6 வெளியில் போன உடனே மேன் 7 என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாரு அவங்கெல்லாம் கவர்ட்ஸ், அவங்களாம் கோழைகள், அவங்க அதனால் எல்லோரும் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் 7 சொல்கிறான். உடனே உமன் 2க்கு கோவம் வருது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க, யாருக்குமே என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும், அதனால தான் அவங்க வெளியில் போகிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இனி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 7 என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் பல்ல எடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இதை விட பயங்கரமான விஷயம்லாம் எனக்கு தெரியும், நான் அதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஹேரெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணிவிடும் அப்படி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறையா வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஹேர்லாம் என்ன ஆகும், ஸ்டாண்ட் ஆன் எண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி முடித்த உடனே தெர் வாஸ் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு மேன் 7. உடனே உமன் 2 என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி தான் இருக்குது, மை ஹேர் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் என் ஆல்ரெடி, எனக்கு ஆல்ரெடி என்னுடைய ஹேரில் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது, ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த சர்ஜரி ரூம்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, சவுண்டு இன்னும் இருக்க ஜாஸ்தி ஆகுது, லவுடராகவும் ஹார்ஷராகவும் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, உமன் 1 க்ரை, தட் மீன்ஸ் வெயில்ஸ்,
அழுதுட்ருக்காங்க. அண்ட் மேன் 4 வந்து groans. அவன் அந்த வலியினால் அவன் துடிச்சிட்டு இருக்கான். Woman 5. Don't you want to see any more of my holiday photos? Exist man 8. Well, really, how rude. Woman 5 moves to woman 7. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா woman 5ஓட வேலை என்ன அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அது இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. இவங்க 3 பேரும் போன உடனே அங்கே யார் இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா உமன் 7 தான் ஃப்ரீயாக இருக்காங்க. உமன் 7 மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அப்போ உமன் 7 கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அதாவது என்னுடைய ஹாலிடே ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மேன் 8 வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனும் எக்ஸிஸ்ட் ஆயிடுறான். உமன் 7. வெல் ஐ டோன்ட் ரியலி. உமன் 5. நவ் டோன்ட் பி ஷை. நவ் திஸ் ஒன் இஸ் எ பிட் பிளட் but down in the corner you can see my sisters-in-law's little boy. Woman 7 takes the offered photograph reluctantly and looks at it vacantly. The surgery door opens and the dentist enters. He looks very hot and bothered. He stands in the doorway. என்ன ஆகுது அப்படின்னா உமன் 7 கிட்ட உமன் 5 என்ன அப்படின்னா அவங்க அதாவது ஆல்ரெடி யார் யார் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா உமன் 3, உமன் 4 அண்ட் உமன் 6 3 பேர் வெளியில் போனதுனால அவங்க ஃபோட்டோ வந்து வேறு யார்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா உமன் 1 அழுதுகிட்டு இருக்கா அண்ட் உமன் 7 வந்து அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உமன் 7 கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னுடைய ஹாலிடே ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு உடனே அவங்கள உமன் 7க்கு என்ன சொல்லணுன்னே அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்காங்க. அப்போ இருந்து பரவாயில்ல நீங்கள் வந்து என்னாக வேண்டாம் ஷையாக வேண்டாம் நீங்கள் வந்து என்னுடைய ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க காமிச்சிட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க இதில் ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப பிளர்ட் அப்படின்னா நாட் கிளியர்னு அர்த்தம். கிளியராக இல்லை. பட் டவுன் இன் தி கார்னர் யூ கேன் see my sister-in-law's little boy. இன்னொரு ஃபோட்டோவை பாருங்கள். அந்த கார்னரில் என்னுடைய sister-in-lawவோட லிட்டில் பாய் நின்றுட்டுருக்கான். எவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமையே அந்த ஃபோட்டோஸ் அவங்க பார்க்குறாங்க. So, woman 7 takes the offered photograph reluctantly and looks at it vacantly. அதாவது அந்த ஃபோட்டோவை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் தயக்கத்தோடு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு வெறுப்பாகவே தான் இருக்குது அந்த ஃபோட்டோஸ் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா இவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் இங்கே நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாமல் இவங்க ஃபோட்டோஸை மட்டுமே காமிச்சிட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த உமன் 7 கிட்ட இருக்குது. The surgery door opens and the dentist enters. He looks very hot and bothered. He stands in the doorway. இப்படி இந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து அந்த சர்ஜரியோட டோர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது அந்த டென்டிஸ்ட் வந்து வெளியில் வந்து நிற்கிறாரு. அதாவது வந்து ரொம்ப ஹாட்டாக ரொம்ப பாதர்டாக இருக்கார். தென் அதை விட அவர் எங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னா அந்த டோர்வே கிட்ட அந்த டோருக்கு வெளியில் வந்து அவர் நிற்கிறார். Dentist. I am fed up with this. I am off to get someone who knows something about the job. அப்போ வந்து வெளியில் நிற்கும்போது என்ன சொல்லிட்டு அவர் நிற்கிறார் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. எனக்கு இது வந்து ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்குது. ஃபெட்டப்னா என்னென்னா வெறுக்கிறது. ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் வந்து எவ்வளோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் என்னால் வந்து இந்த வேலையை செய்ய முடியல. கண்டிப்பாக இந்த வேலை செய்யறதுக்குன்னே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது I am off to get someone who knows something about the job. அதாவது அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த ஜாபை பற்றி தெரிஞ்சவங்க இந்த வேலையை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. அவங்கள தான் வந்து செய்ய சொல்லுவே ஒழிய என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் வெளியில் வந்து நிற்கிறார். இதில் அப்படியே சொல்லிக்கிட்டே அவர் வந்து நிற்கிறார். The dentist strides across the stage and exits left. For a moment, woman 2, man 4 and woman 5 sit gaping. Then woman 1 wails as woman 2, woman 7 and the little girl stand and make for the door left. The dentist strides across the stage and exits left. For a moment, woman 2, man 4 and woman 5 sit gaping. Then woman 1 wails as woman 2, woman 7 and the little girl stand and make for the door left. அதான் அந்த டென்டிஸ்ட் சொல்கிறத கேட்டுக்கிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் woman 2, man 4
தென் உமன் 5 இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேப் விட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உமன் 1 அழுகுறாங்க. அழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உமன் 2 உமன் 7 அண்ட் லிட்டில் கேர்ள்லாம் அந்த அதாவது எந்திரிச்சுன்னு அந்த டாக்டரையே தட் மீன்ஸ் அந்த டென்டிஸ்டையே அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.